சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்படுமா? அதாவது துணைவேந்தர்கள் நியமனத்தை உச்சநீதிமன்றம் ஸ்டாலினுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. இதனால் கடும் கோபமடைந்த ஆளுநர், மத்திய அரசு, ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் மசோதாக்களை ஜனாதிபதி கையெழுத்து இல்லாமல் தன்னிச்சையாக உச்சநீதிமன்றம் கையில் எடுத்தது தவறு, இது மிகவும் மோசமான செயல் என்று 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு முன்வைத்தது ஜனாதிபதி. இதனால் தற்பொழுது இந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு வந்தது. இதில் தமிழக அரசு குற்றச்சாட்டுகளை எவ்வாறு நீங்கள் ஆராய்கிறீர்கள்? கடந்த 6 மாதங்கள் அல்ல 1 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆளுநருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் ஜனாதிபதிக்கு எதிராக எப்படி முன்வைக்க முடியும்? இதற்கும் ஜனாதிபதிக்கும் என்ன தொடர்பு? ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தால்தான் அவர் மீது தவறு. ஆனால் ஆளுநர் தானே கிடப்பில் போட்டுள்ளார். அப்பொழுது ஆளுநர் மீண்டும் சட்டசபைக்கு அனுப்புமாறு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு குறுகிய காலத்தில் மசோதாக்கள் கையெழுத்து இட வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிப்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் வேலையை தவிர ஜனாதிபதியின் வேலையை பார்ப்பது உச்சநீதிமன்றத்திற்கு வேலை கிடையாது. இதனால் ஆளுநர் ரவியின் கைவசம் இருந்த துணைவேந்தர்கள் நியமனம் ஸ்டாலின் கைவசமாக மாறியது. ஆனால் இந்த தீர்ப்பால் ஸ்டாலினின் அதிகாரங்கள் பறிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஜனாதிபதி முர்மு அவர்கள் சொன்ன 14 கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் உச்சநீதிமன்றம் திணறியுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை நேரடியாக சீண்டியுள்ளதால் தமிழக அரசில் பல்வேறு மோசடித்தனங்களும் பித்தலாட்டங்களும் குறிப்பாக ஊழல்களும் மத்திய அரசு தனியாக கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த வழக்கை விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 9 மாதங்களில் பல்வேறு சிக்கலை சந்திக்க நேரிடும். தேவைப்பட்டால் ஸ்டாலினின் பதவி கூட பறிக்கப்படலாம் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் இது ஸ்டாலின் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலில் தான் இருக்கிறார். தேவையில்லாமல் ஜனாதிபதியிடம் வம்பு வைத்து கொண்டதன் விளைவு ஸ்டாலின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவது என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரங்களை பறிக்கப்படுவது சரியா? ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடம் கேட்கப்பட்ட கேள்வி சரியானதா? துணைவேந்தர்கள் பொறுப்பை யார் நியமனம் செய்யலாம்?